ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெர்மாஸ் 2. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாப்டர் 8 ஐட்ரேஷன் அண்ட் ரெக்கர்ஷன் லெசன் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஏ லூப் இன்வேரியன்ட் நீட் நாட் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆப்ஷன் டி, ஏபிசிடி இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷன் டி தான் என்னென்னா இதுக்குள்ள ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். Wish to cover a chessboard with dominoes, the number of black squares and the number of white squares covered by dominoes respectively placing a domino can be modeled by இதுக்கு option C, B, C is equal to B plus 1 W plus 1 ங்கிறது answer. Third question பாருங்க, if M into A plus N into B is an invariant for the assignment A comma equals to A plus 8 B plus 7, the values of M and R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் B, AB இருக்கு இல்லையா? M equal to 7, N equal to minus 8. Fourth question பாருங்க, which of the following is not an invariant of the assignment? ஸோ அதுக்கு ஆப்ஷன் D. Next, fifth, Fibonacci number is a defined recursively as அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு to evaluate f4 அப்படின்னா how many times வந்து f of 4 வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 9 times வந்து அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் பாருங்க, திரும்ப ரெக்கர்சிவ் டெஃபினேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ how many multiplications are needed to calculate a power 10ங்கிறப்ப 10 times வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து 1 mark கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா இதுலேயே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு 2 mark படித்தோம்னா, நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள், லூப் இன்வேரியன்ட்னு உங்களுக்கு ஒரு 2 mark இருக்கு இல்லையா? ஸோ அந்த லூப் இன்வேரியன்ட்டுங்கிற 2 mark தான் வந்து ஒரு 1 mark கவர்மெண்ட் கொஷின் 1 mark உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து 1 mark 2 mark தான் இந்த லெசனில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டாக வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? 2 mark பார்க்கலாம். ஓகேங்களா? 2 mark பாருங்கள், செக்ஷன் பியில் வாட் இஸ் அன் இன்வேரியன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்வேரியண்ட்டுக்கு ஆன்சர் என்னென்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 112 பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கும். அதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அண்ட் எக்ஸ்பிரஷன் இன்வால்விங் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். செகண்ட் பாயிண்ட் தான் ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். நீங்கள் வந்து 2 mark ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் எப்படி வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். இல்லை செக்ஷன் பியில் உள்ள ஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு நீங்கள் கூட நோட் பண்ணிக்கலாம். செக்ஷன் பியில் ஃபஸ்ட் கொஷின் நான் நோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் பாருங்கள், டிஃபைன் அ லூப் இன்வேரியன்ட். இங்கே கொஷின் பக்கத்தில் பேஜ் நம்பர் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், டிஃபைன் எ லூப் இன்வேரியன்ட். லூப் இன்வேரியன்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நோட்ஸில் எழுதிக்கலாம். செகண்ட் கொஷின் நான் எழுதுகிறேன் பாருங்கள், என்னென்னா தி unchanging property of the variables which remains unchanged by the execution of the loop body is called the loop invariant. இப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதோட செகண்ட் கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், டஸ் த டெஸ்டிங். இதில் என்ன எழுதிக்கோங்க, செகண்ட் கொஷின் பக்கத்தில் என் அப்படின்னு எழுதிக்கோங்க. நம்ம நோட்டில் நோட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும், இங்கெல்லாம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, நம்மளுக்கு ஸ்பேஸ் பிடிக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம பக்கத்துலேயே கூட எழுதி வச்சுருந்தோம்னா நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, does the testing the loop condition affect the loop invariant? why அப்படின்னா நோ. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்னா நம்ம நோட்ஸில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
தேர்ட் கொஷின் போட்டு பக்கத்தில் நீங்கள் எழுதணுனாலும் எழுதிக்கோங்க. நோட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நோட்டில் எழுதிக்கோங்க. இன்னொன்று நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு டெஸ்டிங் த loop condition does not affect the loop invariant. ஓகேவா? the loop invariant is true before the loop body and after the loop body each time. இப்படின்னு என்ன பண்ணுங்க, தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் எழுதிடுங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை பார்த்து எழுதணுனாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? இதோட தேர்ட் கொஷினாக உங்களுக்கு எண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஃபோர்த் கொஷின் என்னென்னா, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லூப் இன்வேரியண்ட் லூப் கண்டிஷன் இன்புட் அவுட்புட் ரெக்கவர்சிவ்லி? இதுங்கிறது ஃபோர்த் கொஷின். ஸோ ஃபோர்த் கொஷினுக்கு ஆன்சர் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதாவது எவாலுவேஷன் பார்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது ஃபோர்த் கொஷினுக்கு 2 பாயிண்ட் வரும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இருக்கும். அதில் செகண்டில் பாருங்கள், அதாவது ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா when a loop ends அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபோர்த் கொஷினுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நோட்டில் இருக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நோட்டில் இருக்குன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோட்டில் எடுத்து பார்க்கும்போது வசதியாக இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்த் கொஷினுக்கு செகண்ட் பாயிண்ட்டு ஸோ நான் இப்படி எழுதிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, when the loop ends, the termination condition and the loop invariant should establish the input output relation இப்படின்னு செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகே, இதோட ஃபோர்த் கொஷினும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷினும் இருக்குது, தேர்ட் கொஷினும் இருக்குது. ஃபோர்த்து கொஷினில் செகண்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நோட்டில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஃபிஃப்த்து கொஷின் பார்ப்போம். ரிகர்சிவ் ப்ராப்ளம் சால்விங். வாட் இஸ் ரிகர்சிவ் ப்ராப்ளம் சால்விங்? அது பேஜ் நம்பர் 109 இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 109 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 109 எடுப்போமா? பேஜ் நம்பர் 109. ஸோ பேஜ் நம்பர் 109 எடுத்துட்டோன்னா ஸோ ரைட் சைடில் பாருங்கள், டு சால்வ் அ ப்ராப்ளம் ரெக்கர்சிவ்லி அப்படின்னு ஆரம்பிக்குதா? ஸோ இதுலேருந்து 3, 4, 5 ஃபிஃப்த்து லைனில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இத்தனாவது கொஷின்? ஃபிஃப்த்து கொஷினோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து 3, 4, 5 சிக்ஸ்த்து லைனில் இருக்குது பாருங்கள், த மேஜிக் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, அதுலேருந்து லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைனில் பாருங்கள் சப் ப்ராப்ளம், அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட், அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரம்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் ப்ராப்ளம் வரைக்கும் தேர்டு பாயிண்ட். இது வந்து உங்களுக்கு எத்தனாவது கொஷின்? ஃபிஃப்த்து கொஷினோட 3 பாயிண்ட்ஸும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிஃப்த்து கொஷினும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா சிக்ஸ்த்து கொஷின் பார்ப்போம். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்கப்பா. சிக்ஸ்த்து கொஷின் பார்ப்போமா? சிக்ஸ்த் கொஷின் என்னென்னா, டிஃபைன் ஃபேக்டோரியல் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ரிகர்சிவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பரை வந்து ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்க, ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம நோட்ஸில் தான் எழுத முடியும். ஸோ ஃபிஃப்த்து கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நம்ம ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிப்போம். ஃபிஃப்த்து கொஷின் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிட்டு ஆஃப் n அப்படின்னு நேச்சுரல் நம்பருக்காகங்கிறதுனால n.
ஸோ இன்புட் எல்லாமே பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில் எழுதலை, ஸ்மால் லெட்டரில் எழுதுகிறேன். n இஸ் அ இன்டீஜர், என்னங்கிறது ஒரு இன்டீஜராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகேவா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறத நான் இப்படி போடுறேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதை நான் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன், ஓகேவா. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறத எப்படி போடலான்னா n இப்படி சாரி n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக இப்படி தான் வந்து நம்ம நார்மலாக போடுவோம், ஓகேவா. நான் அது எப்படி போட்டிருக்கேன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இப்படின்னு நான் போட்டிருக்கேன். நான் எழுதுறதுனால அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் ரைட்டன் பண்ணும்போது இப்படி போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டோமா. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்னா அவுட்புட் எழுத போகிறோம். ஸோ அவுட்புட்டில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா n ஆஃப், ஓகே. நெக்ஸ்ட்டு இஃப்ங்கிறதையும் ஸ்மால் லெட்டரில் தான் பண்ணணும். n ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்தால் இது என்னன்னா இது பேஸ் கேஸ், ஓகேவா. நான் இது பக்கத்துலேயே எழுதிடுறேன், இது பேஸ் கேஸு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். இல்லை அப்படின்னா என்னோட வேல்யூ 0வை தவிர வேறு எதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்னோட என்ன பண்ணணும்னா ஃபேக்டோரியலுக்கு, இப்போ என்ன ஃபேக்டோரியல்னால் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல், என்னோட 1ஐ மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு 5th கொஷினோட ஆன்சர், ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷினுக்கும் ஆன்சர் இருக்குது, தேர்டுக்கு ஆன்சர் இருக்குது, ஃபோர்த்தில் செகண்ட் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு 5th கொஷினுக்கு ஆன்சர் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நோட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு எங்கே கேப் இருக்கோ அங்கே எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடியுது, 2 மார்க்கு முடியுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 5 மார்க் இருக்குது இல்லையா. அது எல்லாமே என்னென்னா நம்ம வந்து நோட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாமே உங்களுக்கு எழுதுகிற மாதிரி நம்ம பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு மட்டும்தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. 3 மார்க் 5 மார்க்குங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனலாக படிக்கிறது தான். ஸோ அதனால தான் நானுமே இன்க்ளூட் பண்ணல. ஸோ 2 மார்க்லேருந்து நான் ஒரு 1 மார்க் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து என்னென்னா த அன்சேஞ்சிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேரியபிள் விச் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படிங்கிற செகண்ட் 2 மார்க் நான் இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுலேருந்து தான் உங்களுக்கு 1 மார்க் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் உங்களுக்கு லூப் இன்வேரியன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் கொஷின் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா, பாய்.